வெள்ளரி விதை. ஸோ இந்த வெள்ளரி விதையில முக்கியமா என்ன சத்துக்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வெள்ளரி விதையும் நம்ம முன் சொன்ன எல்லா விதைக்கும் ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா பல பயன்கள் இருக்கு. டிசிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நமது சேனலுக்கு அளித்து வரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி. ஸோ இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம விதைகள் பற்றி பதிவு போட்டிருந்தோம். நீங்களும் நல்ல வரவேற்பு தந்திருந்தீங்க, நன்றி. வெள்ளரி விதை யூஸ்வலாக நம்முடைய பாரம்பரிய விதை. இதை வந்து நம்ம அந்த விதைகளில் வந்து நம்ம சேர்க்கவே இல்லை. ஸோ அதனால நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் இவ்வளோ விதைகள் வந்து குறிப்பிட்டிருந்தீங்களே டாக்டர், வெள்ளரி விதையை பற்றி ஏன் சொல்லலை அப்படின்னு. வெள்ளரி விதையும் நம்ம முன் சொன்ன எல்லா விதைக்கும் ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா பல பயன்கள் இருக்கு. அதை சில அளவுகள்ல எடுக்கிறப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் அதிக அளவில் வந்து பயன்கள் வந்து தரும். ஸோ வெள்ளரி விதை அப்படிங்கிறது நம்ம நார்மலாக இப்போ இருக்க வெள்ளரியை விட நம்ம நாட்டு வெள்ளரி பழம் கேள்விப்பட்டிருப்போம். ஊர் சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் பெரிய பழமாக இருக்கும். கொஞ்சம் அப்படியே ஒரு கணிஞ்சு வர்ற மாதிரி ஒரு பச்சை மஞ்சள் நிறமாக வரும். அதில் ஜூஸ் போட்டு இது பண்ணுறது, இல்லை சக்கரை போட்டு சாப்பிட்றது, இந்த மாதிரி பழக்கம் இருக்கும். குறிப்பாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடை காலங்களில் இந்த ஏப்ரல் மே ஜூன் அந்த மாதிரி காலத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளரி பழம் நல்லா அப்படியே பழுத்து இதாகும். ஸோ அப்போ அந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய விதைகள் இருக்கு பார்த்தீங்களா, அதை நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த வெள்ளரி விதையில முக்கியமா என்ன சத்துக்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது ஒரு 100 கிராம் வெள்ளரி விதையோட கேலரிஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 கிலோ கேலரிஸ். ஆக்சுவலாக இதை பார்த்து கொண்டு இருப்பவங்களுக்கு நிறைய கிராமப்புறம் இல்லை வந்து என்னென்னா சவுத் டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேருந்து வந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். வெள்ளரி விதை வந்து நார்மலாகவே அந்த சீசனில் அந்த சாப்பிட்டு முடித்த பிறகு அந்த பழத்துலேருந்து கலெக்ட் பண்ணி நார்மலாக வீட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம அப்பா தாமச்சி அவங்கெல்லாம் நல்லா வறுத்து கொடுப்பாங்க. வறுத்து அதில் கொஞ்சம் மிளகாய் தூள், உப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வறுத்து கொடுத்து ஸ்நாக்ஸ் ஆட்டம் சாப்பிட்ருப்போம். அதனால 100 கிராம் சாப்பிட்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் நம்ம யூஸ்வலாக மெடிசனுக்குன்னு நம்ம எடுக்கிறப்ப, இல்லை முன்னாடி நம்ம சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா சீட் சைக்கிள்காக எடுக்கிறப்ப, அந்த மாதிரி மற்ற விதைகளோடு சேர்த்து எடுக்கணும் அப்படின்னா 1லிருந்து 3 டீஸ்பூன் தான் எடுக்கணும். அதை தாண்டி சும்மா ஸ்நாக்ஸ் ஆட்டம் சாயந்தரம் பசங்களுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னா நல்லா ஒரு கைப்பிடி விதைகள் எடுத்துக்கலாம். ஸோ அதில் 100 கிராம் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ அந்த 100 கிராம் வெள்ளரி விதையில வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரதம் 5 கிராம் வந்து இருக்கு. நல்ல ஒரு புரதச்சத்து இருக்கு. அதே மாதிரி டயட்ரி ஃபைபர் வந்து 2 கிராம் இருக்கு. ஸோ இது அளவுகளில் கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னாலும் நார்ச்சத்து இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இதில் நார்ச்சத்து இருக்கு. அது மாதிரி பொட்டாசியமும் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 147 மில்லிகிராம் வந்து இருக்கு. இந்த பொட்டாசியம் இருதய தசைகள் சீராக துடிப்பதற்கும், அது மாதிரி கால் கண்டச்சதை தசைகள் இதெல்லாம் வலுவா இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். குறிப்பாக வெரிகோஸ் வெயினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த சத்து வந்து ரொம்ப முக்கியம். அதே போலதான் இதே இருதய தசை கால் தசைகளுக்கு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் சத்து. ஸோ அந்த மெக்னீசியம் சத்து எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 மில்லிகிராம் வந்து இருக்கு. விட்டமின் கே எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 மைக்ரோகிராம் இருக்கு. இது ரொம்ப வந்து எதற்கு முக்கியம் அப்படின்னா இந்த ரத்தம் உறைதல் போன்றவற்றுக்கு ரொம்ப முக்கியம். என்ன ரொம்ப இதோட இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா எலும்புகள் இருக்கு பார்த்தீங்களா, எலும்புகள் குறிப்பாக ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ல எலும்புகள் தேயாம நல்ல பலமா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு சிலிக்கா வந்து ரொம்ப முக்கியம். நம்ம மற்ற விதைகள் எல்லாம் பார்த்தோம், சீட்ஸ் பார்க்குறப்ப நம்ம அதில் சொல்லியிருப்போம் பம்கின் சீட்ஸ் இதுல எல்லாம் ஜிங்க் சத்துக்கள் இருக்கு அப்படின்னு. இந்த ஜிங்க் சத்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல செல்கள் வந்து அதிகமாக தாபிதம் அடைகிறது, டேமேஜ் ஆகிறத தடுக்கக்கூடிய தன்மை வந்து எதுக்கு இருக்கு அப்படின்னா இந்த ஜிங்க் சத்துக்கு இருக்கு. ஸோ அந்த ஜிங்க் சத்து எதுல இருக்கு அப்படின்னா இந்த வெள்ளரி விதையில இருக்கு. ஸோ அதனால என்னன்னா குறிப்பாக ஆட்டோ இம்யூன் தைராய்டிட்டிஸ் அப்படிங்கக்கூடிய பிரச்சனைகள் உள்ளவங்க, அதாவது இவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைராய்டு ஹைப்போதைராய்டா இருக்கலாம், ஹைப்போதைராய்டா இருக்கலாம். ஆனால் தைராய்டு ஆன்டிபாடிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அவங்க வந்து இதை மாலை நேரங்களில் ஸ்நாக்ஸ் மாதிரி வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் மேலும் நமக்கு நார்ச்சத்துக்கள் இருக்கிறதுனால யூஸ்வலாக மற்ற சீட்ஸ் நம்ம எடுக்கும் பொழுது இதை 3 டீஸ்பூன் தான் வந்து எடுத்துக்கணும். அதற்கு மேலே எடுக்கக்கூடாது. ஏன்னா ஓவரா நார்ச்சத்து இருந்தாலும் வயிறு உப்புசம் போன்றவற்றை வந்து ஏற்படுத்தும். இது முக்கியமா என்னன்னா நம்ம கிராமப்புறங்கள்ல இந்த வெள்ளரி விதை எதற்காக கொடுப்பாங்க அப்படின்னா உடம்பு குளிர்ச்சியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து கொடுப்பாங்க. ஏன்னா
நமக்கு தெரியும் வெள்ளரி எந்த அளவுக்கு குளிர்ச்சியோ அதே போன்றுதான் வெள்ளரி விதைகளும் குளிர்ச்சி. ஸோ அதனாலதான் இந்த விதைகளை எதுல சேர்ப்பாங்கன்னா, பாயாசம் செஞ்சாங்கன்னா அதுல சேர்ப்பாங்க, இளநீர்ல சேர்ப்பாங்க, பதநீர் போன்றவற்றில வந்து கலந்து வந்து இந்த வெள்ளரி விதைகளை வந்து குடிப்பாங்க. ஸோ இதை எப்படி அதுல எல்லாம் குடிக்கணும்னா எப்படி மேடம் குடிக்கிறது அப்படின்னா, பாயாசம் செய்யறாங்க அப்படின்னா யூஸ்வலா அந்த ஜவ்வரிசி வேகும் பொழுது அதனுடன் சேர்த்து வேக வைப்பாங்க பாயாசம் அப்படின்னா. இளநீரோட சாப்பிடுறாங்க இல்ல பதநீரோட சாப்பிடுறாங்க அப்படின்னா இந்த வெள்ளரிய வந்து பொடி செய்து அதுல வந்து தூவி வந்து சாப்பிடுவாங்க. ஸோ அதே மாதிரி ஸ்கின்க்கு வந்து ரொம்ப ஏஜ் ஆக என்ன அப்படின்னா ஸ்கின் வந்து கொஞ்சம் தளர்வடையும். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு நல்லா வந்து ஸ்கின் வந்து வயதாக எலாஸ்டிக் ஆகணும் அப்படின்னா இந்த வெள்ளரி விதை இன்டர்னலாவும் ஹெல்ப் பண்ணும், எக்ஸ்டர்னலாவும் ஹெல்ப் பண்ணும். ஏன் அப்படின்னா இந்த வெள்ளரி விதையில வந்து என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலிக்கா இருக்கு. இந்த சிலிக்கா இன்டைரக்டா வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொலாஜன் செக்ரீஷனையும் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதனால டயட்டா நம்ம ஃபிளாக்ஸ் சீட்ஸ் அதுக்கப்புறமேட்டுக்கு பம்கின் சீட்ஸ் எடுக்கும் பொழுது அதனுடன் இந்த வெள்ளரி விதை எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1-3 டீஸ்பூன் வந்து எடுத்துக்கலாம். இதே இது நம்ம எக்ஸ்டர்னலா ஸ்கின் டைட்டனிக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த வெள்ளரி விதையை வந்து நல்லா ஊற வச்சு அரைச்சுக்கணும். கொஞ்சம் மசிச்சு அரைச்சிட்டு அதனுடன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தேன் இல்லை தயிர் ரெண்டுல எதையாவது மிக்ஸ் பண்ணி ஏதாவது ஒரு காம்பினேஷன்ல மிக்ஸ் பண்ணி முகத்துல அப்பர் டைரக்ஷன்ல வந்து அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளை பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிட்டு வர்றப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து டைட்டனிங் ஆகிறத வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். அதனால வெள்ளரிங்கிறது மாஸ்க். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு விந்தணுக்களோட குறைபாடு இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து இருக்கு. ஒன்று விந்து எண்ணிக்கையில வந்து கம்மியா இருக்கும், இல்ல அதனுடைய மார்பாலஜின்னு சொல்லுவாங்க, உடல் அமைப்புகள்ல குறைபாடு இருக்கும். சிலருக்கு வால் சரியில்லைங்குவாங்க, இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. ஸோ இதுக்கும் இந்த வெள்ளரி விதைகள் வந்து நல்ல பலன் தரும். ஸோ இவங்க எப்படி வெள்ளரி விதையை எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கைப்பிடி வெள்ளரி விதையை வந்து எடுத்துட்டு லைட்டா நெய் விட்டு ரோஸ்ட் பண்ணி அதை ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடணும். ஸோ அந்த மாதிரி எடுக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த விந்துக்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாகும். யூஸ்வலா இந்த விந்துக்களோட எண்ணிக்கை குறையுது அப்படின்னா நமது பாரம்பரிய மருத்துவமான சித்த மருத்துவ முறைப்படி என்ன காரணங்கள் சொல்லப்படும் அப்படின்னா உடம்புல அதிகமா உடல் உஷ்ணம் ஆனாதான் இந்த ஆண்களோட அந்த விந்தோட எண்ணிக்கையும் அதோட குவாலிட்டியும் சரியில்லாம வந்து இருக்கும். ஸோ அவர்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளரி விதையை வந்து நல்லா ஒரு கைப்பிடி வந்து எடுக்கணும். ஸோ இந்த வெள்ளரி விதையை ஒரு கைப்பிடி எடுக்கிறோம் அப்படின்னா 48 டேஸ் வந்து எடுக்கணும். 48 டேஸ் வந்து கொஞ்சம் பத்தியமா இருந்து தான் எடுக்கணும். ஸோ பத்தியம் அப்படின்னா பெரிய பெரிய ஒரு விஷயம் இல்லை. உணவுல அதிகமாக புளிப்பு, காரம் போன்றவற்றை வந்து தவிர்த்திடணும். என்ன காரணம்னா இந்த மாதிரி டேஸ்ட்லாம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்ம உடம்போட அந்த பிஹெச் லெவல் அதாவது பிளட் இதோட பிஹெச் லெவல் சீரா வந்து இருக்காது. ஸோ அதனால என்னன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல இருக்க இந்த சத்து வந்து நமக்கு முழுமையாக கிடைக்காது. ஸோ அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். அடுத்து இதுல முக்கியமா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பர் சத்து, தாமிர சத்து வந்து இருக்கு. ஸோ தாமிரச்சத்து எதற்கெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறமா வந்து வரும். அவங்களோட மெலனோசைட்ஸ் செல் பாதிக்கப்பட்டு மெலனின் பிக்மெண்டேஷன் கம்மியா வந்து இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம சித்த மருத்துவத்தில் கொடுக்கக்கூடிய மருந்துகள்ல வந்து யூஸ்வலா மூலிகை மருந்துகள் வேலை செய்யலை அப்படின்னா நெக்ஸ்ட் லெவலா போறப்ப வந்து என்ன அப்படின்னா தாமிரம் போன்ற சேர்ந்த மருந்துகள் வந்து கொடுப்பாங்க. ஸோ அது வந்து இயற்கையிலேயே எதுல இருக்கு அப்படின்னா இந்த வெள்ளரி விதையில வந்து இருக்கு. ஸோ அது மாதிரி அந்த வெண்புள்ளி இருக்கிறவங்க இந்த வெள்ளரி விதைகளை வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி தாமிரச்சத்து எதுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரம்புகள் நல்ல பலமாக இருப்பதற்கும் இந்த யூஸ்வலா வந்து ஷீசர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க வலிப்பு ஏற்படுறவங்க. ஸோ அவங்களுக்கும் இது வந்து ஒரு நல்ல வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல காப்பர் சத்து மட்டும் இல்லை, ஜிங்க் சத்தும் இருக்கு. ஸோ அதனால என்ன அப்படின்னா அதிகமாக செல்கள் சேதமடைகிறத தடுக்கிறதுனால யூஸ்வலாக வலிப்பு நோய் வரக்கூடிய பெரியவர்களானாலும் குழந்தைகளானாலும் பார்க்கின்சன்ஸ் நோய் உள்ளவர்கள் இந்த வெள்ளரி விதையை வந்து என்னன்னா நல்லா ஒரு கைப்பிடி மாலை வேளையில ஸ்நாக்ஸ் மாதிரி வந்து எடுக்கலாம். ஸோ இது மாதிரி பல தரப்பட்ட நன்மைகள் வந்து வெள்ளரி விதைக்கு வந்து இருக்கு. இந்த வெள்ளரி விதை யாராவது எடுக்கக்கூடாது அப்படின்னு இருக்கானா அப்படியெல்லாம் கிடையாது, எல்லாரும் எடுக்கலாம். சிறுநீரக பாதிப்பு இருப்பவர்கள் கூட வெள்ளரி விதையை எடுக்கலாம். ஏன்னா இதுல பெருசா புரதம் எதுவுமே மிகுந்ததில்லை. ஸோ நார்மலா கொஞ்சமா எடுக்கிறப்ப
பவுடர் பண்ணி அவங்க எடுக்கிறதுனால எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. ஆனா செரிமான குறைபாடு இருக்கிறவங்க அவங்க மட்டும் பார்த்து எடுக்கணும். ஏன்னா செரிமான குறைபாடு இருக்கிறவங்கனால இந்த விதைகளோட மற்ற விதைகளின் கலவை சேர்த்து எடுக்கிறதுனாலயோ இல்ல தனியா இதை ஸ்நாக்ஸ் ஆட்டம் சாப்பிடும் பொழுது சில பேருக்கு வயிறு உப்புசம் போன்றவை வரும். ஸோ அவங்க மட்டும் மருத்துவர்களினோட ஆலோசனையின் பேர்ல எடுத்துக்கலாம். மற்றவங்கலாம் இந்த வெள்ளரி விதை ஈஸியா கிடைக்கக்கூடியது, விலை மலிவானது, நம்ம மண்ணின் விதை, அதை தாராளமாக எடுத்துக்கலாம். நன்றி.